Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths 9th chapter some applications of trigonometry la exercise 9.1 la second sum பாப்போம் இந்த வீடியோல. A tree breaks due to storm and the broken part bent so that the top of the tree touches the ground making an angle of 30 degree. Okay va? With it, the distance between the foot of the tree to the point where the top touches the ground is 8 meter. Find the height of the tree. சொல்லிருக்காங்க. Okay va? இப்போ ஒரு tree நம்ம டயக்ராம் போட்டுக்கோம் கொடுத்திருக்கிற டேட்டாஸ் வச்சு ஒரு ட்ரீ இது ஃபுல் ட்ரீ ஓகேவா இப்போ இதுல இருந்து ஒரு பார்ட் வந்து டியூ டு ஸ்டார்ம்னால வந்து பெண்ட் ஆகி இட் டச்சஸ் த கிரவுண்ட் ஓகேவா இது ட்ரீ இது ஃபுல் ட்ரீ இது நமக்கு வந்து பெண்ட் ஆகி broke ஆகி விழுந்த ட்ரீ ஓகே இப்போ என்ன சொல்லிருக்காங்க touches the ground making an angle of 30 degree so இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்குவோம் நம்ம angle மேக் பண்றது so 30 degree இந்த angle is 30 degree ன்னு கொடுத்திருக்காங்க so இது ரைட் angle 90 degree ன்னு வந்துரும் ஓகே அதுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க the point where the top touches the ground is the distance between the foot of the tree and of the foot of the tree to the point where the top touches the ground is 8 meter. So the distance between this is 8 meter. இது கொடுத்திருக்காங்க. So இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற டேட்டா find the height of the tree ன்னு கேட்டிருக்காங்க. height of the tree னா இது ஃபுல்லா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். So இந்த distance இதுதான் வந்து நமக்கு வந்து கீழே விழுந்திருக்கு. So இந்த distance கண்டுபிடிச்சிட்டு add பண்ணோம்னா நமக்கு full length வந்து கிடைக்கும். height of the tree வந்து நமக்கு கிடைக்கும். பார்க்கலாம் இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம் சோ இப்போ ஹைட் நேம் பண்ணிக்குவோம் நம்ம ஃபர்ஸ்ட் A B and C ஓகேவா ஃபர்ஸ்ட் ஹைட் ஆஃப் தி ட்ரீ ஹைட் ஆஃப் தி ட்ரீ என்ன வரும் AB plus AC இது விழுந்து இல்லையா இந்த பார்ட் plus இந்த பார்ட் அதுதான் நமக்கு height of the tree so அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் AB plus AC AB plus AC இப்போ AB கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தெரியும் இங்க கீழ இருக்கிற இது 30 டிகிரி ன்னு கொடுத்திருக்காங்க so adjacent தெரியும் நமக்கு adjacent தெரியும் opposite கண்டுபிடிக்கணும் so which relates எந்த trigonometric ratio relates these two portions tan ஓகேவா trigonometric ratio which involves in triangle right angle triangle ABC tan theta எடுத்துக்கிறேன் ஓகேவா tan 30 is equal to tan 30 க்கு என்ன வரும் உங்களுக்கு opposite by adjacent opposite இந்த angle க்கு opposite AB by BC நமக்கு தெரிஞ்ச டேட்டா அதுக்கு அப்புறம் நமக்கு வேணும் தேவையான டேட்டா கண்டுபிடிக்க வேண்டியது சோ இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ற மாதிரி எந்த trigonometric ratio வருது அப்படின்றத வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணனும் சோ இது tan 30 ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் 1/√3 இதுல தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் எழுதிக்குவோம் 1/√3 தெரியும் is equal to AB தான் கண்டுபிடிக்கணும் BC ஓட வேல்யூ 8 சோ இது இங்க போயிடுச்சுனா AB is equal to 8/√3 ஓகேவா இது இருக்கட்டும் AB கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணனும் AC கண்டுபிடிக்கணும் to find AC அதே மாதிரி தான் இப்போ AC இங்க இது என்னது adjacent hypotenuse ரிலேட் பண்ற trigonometric ratio எது வரும் adjacent by hypotenuse or opposite to hypotenuse நீங்க வச்சு பண்ணிக்கலாம் opposite நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் opposite to hypotenuse பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டுமே போட்டு பார்ப்போம் opposite to hypotenuse அப்ப opposite by hypotenuse நமக்கு என்ன வரும் sin 30 degree is equal to opposite என்னது AB by AC
So sin 30 ஓட வேல்யூ 1 by root 2. நீங்கள் cos 13 போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இங்கே root 3 by 2 வரும். So sin 30 is easier for you. So AB நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 8 by root 3 by AC தெரியாது இல்லையா? இப்போ இது வந்து என்னாகும் கீழே 1. ஸோ அப்போ 1 by 2 is equal to 8 by root 3. இது AC by 1 னா 1 by AC. சிம்பிளிஃபை பண்ணுவோம் இதை. இந்த பக்கம் வந்ததுன்னா root 3 by 8 is equal to 1 by AC. root 3 by 16 வரும். ஆனால் நமக்கு வந்து AC வேணும் இல்லையா? அப்போ AC is equal to 16 by root 3. அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்குவோம். 16 by root 3. ஓகேவா? AC கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன தெரியணும்? height of the tree. is equal to AB plus AC. AB என்ன நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் 8 by root 3. இது 16 by root 3. கீழே ரெண்டுமே சேம் தான் இருக்கு. ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 3 தான் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 8 plus 16 is equal to 24 by root 3. இதை வந்து ரேஷனலைசிங் த டினாமினேட்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீழே வந்து ரூட் இல்லாமல் பார்த்துக்குவோம். அப்போ 24 by root 3 root 3 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். பண்ணும்போது இங்கே வந்து 24 root 3 by root 3 into root 3 3 ஆயிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் கட் பண்ணோம்னா 8. ஸோ 8 root 3. 8 root 3 is 8 root 3 meter. Therefore, height of the tree is equal to 8 root 3 meter. 8 root 3 meter. So this is your answer. Okay students, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் students. Thank you.